இந்த Nvidia ஷேர் வாங்கின என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோடீஸ்வரன் ஆகி இந்தியால உட்காந்துருக்காங்க. ஒரு ரிவோல்ட் வந்து 1988 89 ஒரு நடக்குது. டிஎன்என் ஸ்கொயர்ல நடந்த விஷயம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுச்சு டீப்சீக்கு, சாரி ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் திஸ். தம்பி ஜிபிடி என்னப்பா டீப்சீக்னு ஒருத்தர் வந்திருக்காராமே என்ன அப்படின்னு நம்ம கேட்டது இருக்கு. மக்களே பாத்துட்டு இருக்கோம், அவர் உண்மையாவே தமிழ்ல உன்னோட பெட்டர்னு சொல்றாங்களா? அப்போ உன்னோட நிலைமை என்னன்னா, இப்போ உங்க வீட்டு பிரச்சனை ஒண்ணு இருக்கு, எல்லாத்தையும் போய் நீங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லிட்டு இருப்பீங்களா? இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஏஐ வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. எனக்கு என்னமோ டீப்சீக் இன்டெலிஜென்ட்டா செயல்படுற மாதிரி தெரியுது. பர்சனல் என்னோட பர்சனல் கேட்காத அவ்வளவு வேர்த்து இருக்கு அவங்களுக்கு. நீங்க எந்த ஒரு சைனீஸ் கார் வந்தாலும் அது நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. என்ன டெக்னாலஜி வந்தாலும் சைனீஸ் கார் தானே, அது சைனீஸ் கார் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்படிதான் சொல்ல வைக்கப்படுகிறது. கரெக்ட். மோசரி டாக் செக்மெண்ட்ல வந்து எப்பொழுதும் வந்து இந்த ஒரு உருட்டை வந்து ஓபன் பண்ற மாதிரி போறீங்களா? உருட்டுறானா இல்ல உருட்டை ஓபன் பண்ற மாதிரி அதை பார்ப்போம். பட் ஆனா மேட்டர் என்னன்னா, உங்களுக்கு ஒரு மேஜர் வந்து கொஸ்டின், ஓகேவா? the necessity is the mother of invention அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு நெசசிட்டிக்கு நீங்க பண்ண ஏதாவது ஒரு இன்வென்ஷன் இல்ல இன்னோவேஷன் லைம் லைட்ல போட்டீங்களே, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? இன்வென்ஷன் பண்றதுக்கு விட தாமஸ் ஆல்வா எடிசனா சும்மா ஏதாவது வாழ்க்கையில ஏதாவது டெய்லியே நம்ம ஏதாவது, இப்ப கூட பாருங்க, நம்ம ஒரு இதை விற்க வைக்கிறதுக்கு ஒரு நெசசிட்டி இப்ப நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக விதவிதமா ஆங்கிள் பாக்குறோம், எப்படியோ கண்டுபிடிச்சு கரெக்டா பண்றோம் இல்லையா? அது மாதிரி ஏதாவது உங்களோட வாழ்க்கையில ரீசெண்டா ஏதாவது? எப்பவுமே வந்து நம்ம கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஏதாவது ஒரு நமக்கு தேவை ஏற்படும் போது ஏதாவது ஒண்ணு புதுசா இன்வென்ஷன் சொல்ல முடியாது, பட் ஏதாவது வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் தேடி அதை வந்து பண்ணுவோம். அது மாதிரி நான் பல விஷயங்கள்ல வந்து பண்ணிருக்கேன். சின்ன வயசுல வந்து பக்கத்து வீட்டுல இருந்து வந்து எப்படியாவது வந்து கேபிள் எடுத்து அதை போட்டு அதுல வந்து இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் பாக்கணும் அப்படின்றது, வீட்டுல தூர்தர்ஷன் தான் வரும் அப்படின்னும் போது ஆண்டனா இட்டாலாம் பிக்ஸ் பண்ணிடுவோம். இதே மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் மட்டும் இல்ல இனோவேஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? என்ன நடக்கிறது இப்போது உலகத்துல வந்து, அதாவது வெரி ஸ்பெசிபிக்லி இந்த டெக்னாலஜி ஓரியன்டட்ல அது என்ன சொல்றாங்க மோகன், செயற்கை நுண்ணறிவு. ஐயோ இதை சொல்றதுக்கு நம்மளுக்கு வேற வாய் வராது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்னு சுருக்கி சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் உலகத்துல பாதி ஏஐல இப்ப நம்ம இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட மோசரி டாக்ஸ் லோகோவே வந்து நம்ம ஏஐ வச்சுதான் ஜெனரேட் பண்ணிருக்கோம். சொல்றீங்க பட் நிஜமா அதை வந்து நம்மளா டிசைன் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் நம்ம அதுக்காக வந்து அது நமக்கு அந்த ஸ்கில் இருந்தா கரெக்ட் ரைட். இப்ப அந்த ஸ்கில் இருக்கு இல்லன்றது வேற பட்சம், அதுக்காக நம்ம உட்காந்து எப்படி இருந்தாலும் நம்ம பண்றோம் அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம். ஆனா அது உங்களுக்கு எவ்வளவு நேரம்? நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோமா இல்லையா? இந்த மாதிரி மோகன் சந்தோஷ் 2 பேரு அடிக்கும், இது இப்படிதான் பேரு, இதுக்கு பண்ணு அப்படின்னா பண்ணி கொடுத்துருச்சு நம்மளுக்கு டக்குன்னு. சோ அந்த அளவுக்கு தான் வந்து டெக்னாலஜி வந்து இப்போ இதா இருக்கு. இந்த டெக்னாலஜி பண்ணது வந்து ஏதோ ஒரு ஏஐ நாங்க யூஸ் பண்ணிருக்கோம், அந்த ஏஐ மூலமா பண்றோம். இதே மாதிரி நிறைய ஏஐக்கள் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த இதுதான் சாட் ஜிபிடி. ரொம்ப ஃபேமஸா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சாட் ஜிபிடி இது வந்து சாரி, இது ஆக்சுவலா மோகனோட சப்ஜெக்ட் தான். ஏன்னா நீங்க கோடர்ல நீங்க கோடிங் தானே பண்ணுவீங்க என்ன கொடுத்தாலும் பண்ணுவாருங்க, கோடருங்க அவரு. அதனால அவருக்கு தெரியாத விஷயமே இல்ல. பெரிய பெரிய இதெல்லாம் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவரு பின்னாடி. சோ அதனால நீ ஒரு சாட் ஜிபிடி, ஓபன் ஏஐன்னு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேக்கர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம மார்க் ஜக்கர்பர்க், இலான் மஸ்க், இந்த மாதிரி பெரிய புள்ளிகள் எல்லாருமே of course அது தெரியும்னா அது யுஎஸ் கம்பெனி obviously, அதனால வந்து பேக்கப் பண்ணுவாங்க. எல்லாருமே பேக்கப் பண்றாங்க. சோ இப்போ உங்களுக்கு நிஜமாவே எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது, அதனால நான் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு இருக்கேன். இப்போ ஒரு ஏஐ அப்படின்னு நம்ம சொல்றோம், இந்த ஏஐ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுது. இந்த விஷயங்கள் பண்றதுக்கு நம்ம ஏதோ கோடிங் பண்ணணும். இப்போ நம்ம உங்க வீட்டுல உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதை வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னா, இந்த கோடிங் பண்றோம் அப்படின்னா வந்து 1+1 அப்படின்னா 2, x+y, இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் 2 இன்புட் கொடுத்தீங்கன்னா அது கால்குலேட் பண்ணி சொல்லும் அப்படின்றது நம்ம வந்து ஒரு காமன் ஒரு லேமேனுக்கு சொல்றதுக்கு சொல்றோம். இதுல வந்து பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்றதுக்கு அந்த ஏஐக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை? இப்போ இந்த ஏஐ வந்து நீ மேபி இதில் நீங்க கவர் பண்றீங்களான்னு தெரியல. இல்ல நீங்க சொல்றது மோஸ்டா இருக்கும். ஆனா சோ இப்போ இந்த ஏஐ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மேஜர் இன்புட் வந்து அதுக்கு வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்றதா. நம்ம கொடுக்க ப்ராம்ப்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி. அதுக்கு இங்கிலீஷ்ல தான். இப்போ நீங்க எந்த ஒரு ஏஐ எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி இயங்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். சோ இப்போ ஓப்பன் ஏஐக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ அதோட லேட்டஸ்ட் மாடல் வந்து GPT
4O ஆமா, 4A மினி அந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருக்கு. இது ரொம்ப லேமர்லாம் நீங்க உள்ள போய் அந்த மாடல்லாம் சர்ச் பண்ண மாட்டாங்க. chatgpt.com எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அது பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியும். இந்த மாடல்ங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு டேட்டா செட்டில், அது வந்து ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி GPT-4. ஸோ அதுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் தான் வந்து இன்புட்டா வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பேராமீட்டர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் இது வந்து இங்கிலீஷ் பேஸ்டு தான், விச் இஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எல்லாருமே கொடுக்குறது. பிளஸ் அதுக்கு போக நீங்க ஒரு இமேஜ் இன்புட்டோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்புட்ஸ் இதனால காம்பினேஷன்ல கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க என்ன பேர் நீங்க சொல்லல, நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன. பட் இப்ப ChatGPT நீங்க சொன்னா நான் சொல்றேன், இந்த GPT-4 அதோட லேட்டஸ்ட் இது வந்து கிட்டத்தட்ட 370 பில்லியன் பேராமீட்டர்ஸை ஒரே நேரத்துல அனலைஸ் பண்ணக்கூடிய திறன் அதுக்கு இருக்கு. ஓகே, அந்த திறன் அதுக்கு இருக்குன்னா என்னென்ன அதுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறது? சோ அது சக்தி கொடுக்கணும் எதுல இயங்குதுன்னு கேக்குறீங்க? எதுல இயங்குது? சோ ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து இப்போ நீங்க நம்ம சிபியூன்னு சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கால்குலேட்டர் உங்க டெஸ்க்டாப்ல ஓபன் பண்ணிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா அது வந்து சிபியூல தான் ரன் ஆகும். இப்ப இந்த மாடல்ஸ்லாம் சிபியூல ரன் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்மால் சிஸ்டம் கிடையாது. அது வந்து ஜிபியூன்னு சொல்லுவாங்க, கிராஃபிக் ப்ராசஸர். முந்திலாம் வந்து இந்த கிராபிக்ஸ் எல்லாம் மட்டும் தான் அதுல ரன் பண்ணுவாங்க. இப்ப இந்த மாடல்ஸே வந்து அந்த ஜிபியூல தான் ரன் பண்ண முடியும். அவ்வளவு ரொம்ப ஹெவி ஒரு என்ன சொல்றது, அது மாதிரி அதுக்கு இந்த கரண்ட் யூஸ் பண்றது முதற்கொண்டு இட்ஸ் வெரி வெரி ஹெவி மெமரி எல்லாமே. அதுக்கு அதுதான் வந்து அதுக்கு தேவை அந்த மாடல் இயங்குறது. சோ the model is at the end of the day it's a programனு வெச்சுக்கோங்க. அவ்வளவுதான். கரெக்ட், வந்துட்டீங்க நீங்க. it's a program மாடல்ங்கிறது. நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா உலகத்துல இந்த டீப் சீக் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம பேச போறோம். இந்த டீப் சீக்ன்றது பேசிக்கலி ஹை ஃபிளையர் குவான்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. அவங்க லிட்டரலி அவங்க வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட், இந்த ஷேரு, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வந்து அதெல்லாம் எப்படி வந்து ஃபிளக்சுவேட் ஆகும், போகும், வரும்ன்றத பாக்குறதுக்காக வந்து சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்டிங் கம்பெனி, இந்த ஹை ஃபிளையர் கம்பெனிக்கு அடியில ஆராய்ச்சி பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மாலர் கம்பெனி தான் இந்த டீப் சீக். அவங்க இந்த விஷயத்துல மட்டும் வந்து பெரிய அளவுக்கு வந்து ரிசர்ச் பண்ணாம இன்னும் பல விஷயங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணத்துல தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வருது, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இந்த ஒரு தடை. அவங்களுக்கு வந்து வியாபார ரீதியாக செய்யப்பட்ட ஒரு தடை வந்து அமெரிக்க கம்பெனிகள் வந்து உற்பத்தி செய்யும் அந்த ஜிபியு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, அந்த சிப்ஸ். இந்த சிப்பெல்லாம் யாரு பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த என்விடியா அப்படின்ற ஒரு கம்பெனி பண்ணுது. அந்த என்விடியா கம்பெனி ஜப்பான் கம்பெனி இல்லையா ஆக்சுவலா? அது பட் they have a tie up யூஎஸ்ல இருக்கு. மெஜாரிட்டி ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் அதோட சிப்ஸ் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி ஹை ப்ராசஸர் சிப்ஸ். அது வந்து H100ன்றாங்க. அதுலயே பல 100 கணக்கான H100 சிப்ஸ் எல்லாம் போட்டாதான் இப்போ மோகன் சொன்ன அளவுக்கு ஒரு ஜிபியூ வருது. அந்த ஜிபியூ இருக்கிறனாலதான் இந்த 370 பில்லியன் பேராமீட்டர்ஸ் அதை வந்து கிரன்ச் பண்ணி ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுக்க முடியுது. அதாவது தம்பி நீ போயிட்டு எங்களுக்கு ஒரு லோகோ பண்ணி கொடு அப்படின்னா கரெக்டா வந்து அதுக்கு நீல கலர் வேணுமா, சிவப்பு கலர் வேணுமா, மைக்க போடணுமா, இதை பண்ணணுமா, எப்படி எழுத்துக்கள் இருக்கணும், அந்த எழுத்துக்களை எப்படி பண்ணணும், அது எல்லாமே டிசைட் பண்ணி அது போட்டு நம்மளுக்கு ஒரு இமேஜை கொண்டு வந்து கொடுக்குது. நம்ம வெறுமா இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு தான் பார்த்து நம்ம பண்றோம். ஸோ அந்த அளவுக்கு பண்றதுக்கு பின்னாடி இந்த ஹார்ட்வேர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து உற்பத்தி இங்க பண்றாங்க இல்ல வந்து அந்த மேனுஃபேக்சரிங் எப்படி இங்க பண்ணாலும் எல்லாமே அந்த H100 சிப்ஸை வந்து யூஎஸ் வந்து மிக அளவில் அவங்க பயன்படுத்துவதற்காக சைனாவுக்கு வியாபார ரீதியாக ஒரு தடை சப்ளை கிடையாது. ஆனா அங்க வந்து ஸ்லோவர் வெர்ஷன் அதுதான் H800 அப்படின்ற அந்த சிப்ஸை வந்து அவங்களுக்கு தராங்க. சோ இங்க தான் வந்து சொல்றாங்க கேக்குறேன். நம்ம இந்தியால கேக்கலையா நேத்திரப்பழம் சிப்ஸ்? ஆமா, எல்லா சிப்ஸும் கிடையாது. பிரச்சனை என்னன்னா நல்ல கேள்வி. இந்தியால சிப்ஸ் நிஜமாவே நேந்திரங்காய் சிப்ஸ் தான் இருக்கு. என்னன்னா ரெண்டு பிரச்சனை நான் இதை நோட்டீஸ் பண்ணேன். இந்தியால ஏன்டா நீங்க வந்து கேட்கல, ஏன் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு முதல் விஷயம் இந்த சிப்ஸ் எல்லாம் பண்றதுக்கு சிலிக்கன் அப்படின்ற ஒரு இது வேணும் இல்லையா? அந்த சிலிக்கன் அப்படின்ற விஷயமே வந்து நம்ம அமெரிக்காவில் சிலிக்கன் வேலி அப்படின்ற அந்த பெயர் வந்ததுக்கு காரணம் அதுக்கு இல்ல சிலிக்கன் உற்பத்தியும் இருக்கு அங்க, நிறைய வந்து மினரல்ஸ் கிடைக்குது, இங்க இந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்றது நிஜமாவே இருக்கு. பிளஸ் அதுக்கு மட்டும் இல்லாம தொழில்நுட்ப கருதியாக வந்து இருக்கப்படும் அதிகபட்ச வந்து மூளை ஆட்கள் வந்து இந்தியால இருந்தாலும் அந்த மூளை எல்லாருமே அமெரிக்கால போய் தான் பயன்படுத்துறாங்க. விக்கலாம் நீங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நம்மளே இங்க மத்தவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது, அது இன்னொரு நிகழ்ச்சியில பேசுவோம். சோ இந்த ரேஞ்சில போகும்போதுதான் சைனாக்கு வந்து உங்ககிட்ட சிப்ஸ் இல்ல அப்படின்னும் போதுதான் இதுக்குதான் இந்த ஃபர்ஸ்ட் இது
the necessity is the mother of invention or the innovation. இப்ப நாங்களே பண்றோம் அப்படின்னு. ஆஹா இல்ல சிப்பே வேணாம்டா எங்களுக்கு. நாங்க வந்து நாங்க எழுதுறோம்டா அடிக்கிறோம்டா நாங்க கோடிங் உங்களை. ஏன்னா வந்து சைனாக்காரங்க வந்து இதுக்கு வந்து நிறைய வந்து மீம்ஸ் எல்லாம் பின்னாடி வந்திருக்கு. they have taken some elements of the GPT that have already been programmed. அது இருக்கு ஒரு பக்கம் இருக்க. மீதி பக்கம் வந்து இத வந்து நம்ம எப்படி, ஏன்னா சொன்ன மாதிரி இந்த ஹைஃப்ளைன்ற கம்பெனி மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஃபினான்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதுக்காக வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிறுவகம். அந்த நிறுவகம் இதுக்காக ஸ்பெஷலைஸ் ஆகிறதுனால அந்த சைட் ஆஃப் திங்ஸ்ல ரொம்பவே இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அவங்க வந்து இப்போ அறிவிக்கை கொடுக்குறாங்க. செவ்வாய்க்கிழமை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து டீப்சீக் வந்து நாங்களும் அப்பாட்டாக்கர் தான், ஓப்பன் சோர்ஸ் நாங்களும் அப்பாட்டாக்கர் தான், நீ போடுற அளவுக்கு சிப்பெல்லாம் தேவையில்லை, நீ 100 மில்லியன் 5 மில்லியன் குடுறா, 5 மில்லியன் கோடி ரூபா கொடுத்தா கூட வேலை பார்க்க மாட்டியா, 30 ரூபா கண் விழிச்சு அந்த ரேஞ்சில வந்து சைனாக்காரங்க வந்து இறங்கி நீட்டா வந்து டீப்சீக் வந்து 5 மில்லியன்ல மேட்டரை முடிச்சிட்டோம், எங்களாலையும் அதே கெப்பாசிட்டில கொடுக்க முடியும். ஸோ இந்த கிளைம் வந்து நிறைய பேர் நிறைய விதமா வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தே ஹவ் அக்செப்டட். MIT ரெவ்யூ, மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வந்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகம், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அங்கதான் இருக்கு. அங்க இருக்கிறவங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க, எஸ் இந்த மாதிரி வந்து இட் கேன் பி டன், இவங்க நிஜமாவே இதை பண்ணியிருக்காங்க. இது அப்ப பண்ணிருக்காங்க அப்படின்னு பொசுக்குன்னு ஒருத்தருக்கு அங்க வேர்த்து ஊத்துது. யாரு? NVIDIA. ஆல்ரெடி எனக்கு சொல்றீங்களான்னு தெரியல, பட் அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து கடந்த 3 நாட்கள்ல பயங்கர லாஸ். ஆல்ரெடி இந்த NVIDIA ஷேர் வாங்கின என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோடீஸ்வரன் ஆகி இந்தியால உட்காந்துருக்காங்க. அப்படியா? ஆமா, எப்போ வாங்கினவங்க இப்போ அந்த AI டெவலப்மெண்ட்னால கோடீஸ்வரன், லிட்டரலி ஐ அம் டெல்லிங், லிட்டரலி கோடீஸ்வரன் ஆகி ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ்ட் ஆகி உட்காந்துருக்காங்க. இப்போ மறுபடியும் அந்த ஷேர்ஸ்லாம் சரசரன்னு மில்லியன் கணக்குல சரிஞ்சது. ஆமா, $600 மில்லியன் வேல்யூவேஷன், கேபிட்டல் மார்க்கெட் வேல்யூவேஷன் அவங்களோட கம்மியா இருக்கு. அது வெறும் 17% தான். பட் தட் இஸ் ஒன்லி 17%. அப்ப நீங்க பாத்துக்கோங்க அவங்களோட மதிப்பு எவ்வளோ. அந்த மதிப்புல 17% ஒரு மிகப்பெரிய சரிவு தான் அது. ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து சொல்லப்பட்ட உருட்டு அப்படின்னே வச்சுக்கோங்க, இது கதை இல்ல உருட்டு, என்ன இது ஒரு சிக்கல்னாலதான் இல்ல, இந்த சிப்ஸ் இருந்தாதான் இவ்வளவு ப்ராசஸ் பண்ண முடியும், நீங்க எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது. அண்ட் NVIDIA காரங்களுமே நீங்க வந்து இனிமேட்டு இன்ஜினியர்ஸ் தேவையில்ல, AI வந்து நேச்சுரல் லாங்குவேஜ்லயே இருக்கும். நீங்க வெறுமா எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு படம் பண்ணணும், இன்னைக்கு எனக்கு வந்து தலைவரை வச்சு தலைவர் வித் ஐஸ்வர்யா ராய் இன்னொரு ஒரு படம் எந்திரன் பார்ட் 3 இதுக்கு பேரு அப்படின்னு பண்ணினா அந்த மாதிரி வந்து வந்துருது எல்லாமே. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப வந்து திடீர்னு வந்து சைனாக்காரங்க வந்து நாங்க பண்ணிட்டோமே அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து வேர்த்தோட தான் செய்யும். அது வாஸ்தவம் தான். பட் இத வந்து ஒரு சில வந்து நம்மள மாதிரி ஒரு பிரஸ் அண்ட் மீடியா மக்களே வந்து ட்ரை பண்றதுக்காக, ஏன்னா வந்து சாட் ஜிபிடி இந்த அளவுக்கு பிரபலமா இருக்கிற காரணம் வந்து டே டு டே லைஃப்ல உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள், நீங்க வந்து ஷோர் நீங்க டெக்னாலஜிக்கலி ஒரு அட்வான்ஸ், நீங்க வந்து கோடிங்லாம் பண்ணுவீங்க. ஆனா ஒரு டே டு டே ஒர்க்குக்கு நீங்க அந்த அளவுக்கு கோடிங் யூஸ் பண்ணுவீங்களா? கிடையாது. நான் யூஸ் பண்ணுவாங்க கிடையாது. அப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு டூல் நம்மளுக்கு எப்படி பயன்படுது அப்படின்றதுனாலதான் அது பிரபலம் ஆயிருக்கு. ஒரு ஃபேஸ்புக் பிரபலம் ஆகுதுன்னா ஒருத்தரையும் இணைக்க வந்து ஒரு பாலமா அது இருந்திருக்கிறதுனாலதான் அது எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும்போது சாட் ஜிபிடி கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, சைனாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ரிவோல்ட் வந்து 1988 89 ஒரு நடக்குது. டிஎன்என் ஸ்கொயர்ல நடந்த விஷயம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுச்சு டீப்சீக்கு, சாரி ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் திஸ். கரெக்ட். நோ கமெண்ட்ஸ். டீப்சீக் சொல்லிருக்கு. டீப்சீக் என்ன சைனா அவங்க பத்தியே சொல்லக்கூடாதுல, அத நோ கமெண்ட்ஸ், சாரி, தேங்க் யூ வெரி மச் அப்படின்னு. சாட் ஜிபிடி நம்பால உள்ள போயிட்டு டேய் இதுதான்டா நடந்தது 1988லடா 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததுடா, அங்கே தான் ஆரம்பிச்சு ஃபுல்லா எல்லாத்தையும் வந்து நீட்டா பண்ணிருக்கு. அப்புறம் அடுத்த கேள்வி கேக்குறாங்க, ஆஸ்கர் 2025 வரப்போகிறது, அதில் சிறந்த நடிகைக்கான விருது யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாட் ஜிபிடி இவங்க எல்லாம் தான் நச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இதுல வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிற அனலிஸ்ட் அவங்க எல்லாம் வந்து டெமி மூர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பெறத்துக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருந்தது. அதுக்கும் நம்மளால சைனாக்காரர் நோ கமெண்ட், சாரி, இதெல்லாம் எப்படி என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு கப்பிதான் வந்து கேட்டுட்டு இருக்க அப்படின்னு வந்து விட்டாங்க. அப்புறம் சரி இதுவும் வேண்டாம், கடைசியில ஒன்றுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி
எனக்கு ஒரு கவர் லெட்டர் அடிச்சு கொடுறா, வேலை தேடுற கவர் லெட்டர் அடிச்சு கொடுறான்னு கேட்டிருக்காங்க. யாரு இதெல்லாம்? சிட்னி மார்னிங் ஹெரால்ட் பத்திரிகையில இருக்கக்கூடிய ஒரு நிருபர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு ரெண்டுமே கரெக்டா 100 வார்த்தையில அழகா அடிச்சு கொடுத்துருக்கு. ஃப்ரம் டு எல்லாம் போட்டு நீட்டா அடிச்சு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு இது. பட் இங்கதான் என்ன சொல்றாங்கன்னா, சாட் ஜிபிடி உங்களுக்கான இந்த டே டு டே விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா டீப் சீக் வந்து டஃப் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், டஃப் சயின்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கான எவ்வளவு ஒரு விஷயம் தேவையோ அந்த விஷயம் தான் டீப் சீக் கிட்ட நல்லாவே இருக்கு. இந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அது நம்மளே பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த கடைசியா இந்த உருட்டுகள் டீப் சீக் வெர்சஸ் சாட் ஜிபிடில நம்ம மோசடி டாக்ஸா நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்ல. தம்பி ஜிபிடி என்னப்பா டீப் சீக்னு ஒருத்தர் வந்திருக்காராமே என்ன அப்படின்னு நம்ம கேட்டதற்கு நமக்கு சாட் ஜிபிடி அளித்த விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரம் டீப் சீக் ஏஐ வந்திருக்கிறது தெரியும், அது சைனால டெவலப் பண்ண ஒரு அட்வான்ஸ்டு ஏஐ மாடல். ஆனா என்னோட நிலைமை நல்லா தான் இருக்கு, நான் இன்னும் உங்களுக்கு தமிழ் ஜிங்கிள் எல்லாம் கிரியேட் பண்ணி ரெடியா தான் இருக்கேன், உனக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஜிங்கிள் வேணுமா அப்படின்னு அசிங்கமா கேக்குது. இல்ல லைட்டா வேர்த்த மாதிரி இருக்கு இருக்கு. ஆனா அது ஒத்துக்க மாட்டேங்குது. பாருங்க, நிஜமா உங்க கண்ணு முன்னாடி காமிக்கிறேன், அப்படியே எழுதிருக்கு. இதுதான் நம்ம கேட்டோம், டீப் சீக்னு ஏதோ புதுசா வந்திருக்காமேடா, அப்போ நிலைமை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அழகா அடிச்சிருக்கு. இது என்னன்னா கான்டெக்ஸ்டுவலா இது இன்னும் வந்து நம்ம என்னென்ன இதுகிட்ட கேள்வி கேட்டோம், அந்த விஷயத்துக்காக எப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு. சரி, இதே விஷயத்த நம்ம போய் டீப் சீக் கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட போய் கேட்டேன் பாருங்க, பையன் கிட்ட. என்ன சொல்றாங்க? சாட் ஜிபிடி உன்னோட பெட்டர்னு சொல்றாங்களேடா, அப்போ உன்னோட நிலைமை என்ன ஆகும்? மக்களே பாத்துட்டு இருக்கோம், அவர் உண்மையாவே தமிழ்ல சாட் ஜிபிடி உன்னோட பெட்டர்னு சொல்றாங்களேடா, அப்போ உன்னோட நிலைமை என்னன்னா 12 செகண்ட் யோசிச்சிருக்கான் டீப் சீக். ஓ, இந்த ஆள் தமிழ்ல பேசுறான், அப்ப ரொம்ப ரவுஸ் பண்றவனா இருப்போம் பாருங்க எல்லாம் போட்டு. நான் ஒரு ஏஐ அசிஸ்டன்ட், எனக்கு வயது என்பது கிடையாது, ஆனால் இங்க ஒரு விளக்கம் தர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி, சாட் ஜிபிடி என்பது ஒரு ஓபன் ஏஐ கான்செப்ட், நான் வந்து தொழில்நுட்பம் மற்றும் கணித பிரச்சனைகளை குறிப்பாக வலுவனானவன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்ல டீப் சீக். இந்த அளவுக்கு எனக்கு தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இந்த அளவுக்கு வேர்த்து இருக்கு பேசிக்கா. ஆனா அதை கவர் அப் பண்ணிருக்கானல்ல பையன். சோ அட் தி எண்ட் ஆஃப் இட் பயங்கரமான வாரதான் தெரியும். ஆமா, இது போக போக வந்து இதுல வந்து ட்ரம்ப்புமே வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஓ அப்படியா டீப் சீக்னு ஒண்ணு ஏதோ சொல்றாங்கப்பா, இந்த மாதிரி பண்ணுங்க, பண்ணா நல்லது, பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, நீ பெரிய ஆள் தானே, நீ தைரியமானவன் தானே, பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு தெனாவட்டாவே இருக்கிறார். இன்னும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும் இதற்கான இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு. ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜியா ரெண்டு மாடல் இருக்கு. நேர்கள் வந்து நம்ம சொல்றது இருக்கட்டும், நீங்களே இது ரெண்டுலயும் போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் விளையாடுங்க. கண்டிப்பா விளையாடணும். பட் இன்னொரு சைட் ஆஃப் இது வந்து நான் சொல்றேன். இப்போ நீங்க ட்ரம்ப் வந்து சொன்னீங்க வந்து வரட்டும் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, டீப் சீக் இன்னும் கொஞ்சம் இன்டெகிரலா இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ ஏன்னு கேளுங்க, இப்போ உங்க வீட்டு பிரச்சனை ஒண்ணு இருக்கு, எல்லாத்தையும் போய் நீங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லிட்டு இருப்பீங்களா? இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஏஐ வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. எனக்கு என்னமோ டீப் சீக் இன்டெலிஜென்ட்டா செயல்படுற மாதிரி தெரியுது. அது அந்த ஸ்கொயரை பத்தி கேட்டா அது சொல்றது இல்ல, நார்த் கொரியா பத்தி கேட்டீங்கன்னா அது சொல்றது இல்ல. ஆனா ஒரு தமிழ் கவிதை ரெண்டே எழுத சொல்லுங்க சாட் ஜிபிடியோட, டீப் சீக் நல்லாவே கவிதை எழுது, தமிழ் கவிதை. இப்ப நான் அதெல்லாம் வந்து சொல்ல வரல. விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளவுதான் இப்ப இந்த மாதிரி நல்லா இது பண்ணாலும் யார் கை இப்போ ஓங்கி இருக்கு, எப்பவுமே ஓங்கி இருக்கிறது யூஎஸ். இது பயங்கரமான பொலிட்டிக்கல் திங். யூஎஸ் அவங்களோட கை தான். எங்க கம்பெனிலே ஃபார் எக்ஸாம்பிள் we are not allowed to use deep seek. எங்கேயோ நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்ம ஆஸ்திரேலியால இருக்கோம், கை ஓங்கி இருக்கிறது யூஎஸ் கம்பெனி ஓபன் ஏஐ, அந்த ஒத்துக்கவே மாட்டாங்கன்றாங்க. ஆனா ஜிபிடி யூஸ் பண்ண விடுவாங்களா? அதை வச்சு நாங்க எல்லாமே பண்ணிட்டே இருக்கோம். இப்ப டீப் சீக் நாங்க யூஸ் பண்ண கூடாது. ஓகே, பிளஸ் இன்னைக்கு நம்ம பேசி நீங்க வந்து நீங்க சொல்றது ஒரு டிக்டாக் பேன் மாதிரி, அது சைனாவோட இது அப்படின்றதுனால அது பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் எல்லாமே சொல்ற மாதிரி அதுதான் அது இன்டெகிரலா இருக்குன்னு சொல்றேன். அதுல கேட்டப்போ அது ஒண்ணு சாட் ஜிபிடி காரி துப்பல, அவன் இதை பண்றான் நான் இதை பண்றேன்ப்பா நீங்க சொல்ல. அப்புறம் இந்த மாதிரி பர்சனல் அது என்னோட பர்சனல் நீ கேட்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருச்சு. நீங்க இப்போ நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணோம். அதுக்கு தான் சாட் ஜிபிடில ஆஸ்திரேலியா அமெரிக்கால நடந்த ஏதாவது கேவலமான விஷயத்தை பத்தி கேட்டு பாக்கணும். கண்டிப்பா காரி துப்புனா அட்லீஸ்ட் வந்து ஒரு மாதிரி வந்து டிப்ளமேட்டிக் ஸ்டான்ஸ் எடுத்து இது நடந்தது, இப்படி போனது, இப்படி வந்தது அப்படிதான் சொல்றேன். ஐ அம் சேயிங் டீப் சீக் இஸ் மோர் இன்டெகிரல் தென் சாட் ஜிபிடின்ற. சும்மா பூசிங் மொழுவெல்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டாவே சொல்லிச்சு ஓகே அது ஒரு பேட் இன்சிடென்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் இட். அப்படி சொல்றீங்களா? ஆமா, அதுதான் ஒரு உண்மையான இன்டெலிஜென்ஸ் நான் சொல்றேன்.
ஓ, இது ஆர்டிபிஷியலையும் தாண்டி ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு. ஆமா, என் வீட்ல நடந்தது நான் நானே ஓபனா சொல்லிக்கணும் அப்படின்னு. இன்னொரு அப்புறம் நம்ம வந்து இப்ப நம்ம பேசிட்டு இந்த டைம்ல ஆல்ரெடி யூஎஸ்ல இருந்து 2 சூ பண்ணிட்டாங்க. இந்த இதை வந்து நீங்க வந்து சாட் ஜிபி ஐ மீன் ஓப்பன் ஏஐல வந்து டேட்டா பேஸ்ல தான் நீங்க வந்து காப்பி பண்ணி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி கேஸ் போட்டு இதை க்ளோஸ் பண்றதுக்கான வழி ஆல்ரெடி பார்த்தாங்க. அவ்வளவு வேர்த்து இருக்கு அவங்களுக்கு. நீங்க எந்த ஒரு சைனீஸ் கார் வந்தாலும் அது நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. என்ன டெக்னாலஜி வந்தாலும் சைனீஸ் கார் தானே, அது சைனீஸ் கார் அப்படிதான் சொல்லுவாங்க. இது இப்படிதான் சொல்ல வைக்கப்படுகிறது. கரெக்ட் தான், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் 1940களில் பாத்தீங்கன்னா வந்து அந்த வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மனில இருந்து எந்த விஷயம் வந்தாலும் அதை வந்து குறைதான் சொன்னாங்க. ஜெர்மனியும் அதுக்கேற்ற மாதிரி வந்து குறைவான விலையில் தான் எல்லாத்தையுமே வித்தாங்க. ஏன்னா நிறைய பண்ணதான் அவங்களோட தொழில்நுட்பம் இன்னும் பெட்டர் ஆகும்னு. இன்னைய தேதிக்கு நம்மளுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து ஜெர்மன் டெக்னாலஜி கார் வாங்கணும்னு வந்து ஒத்த கால நின்று வாங்கியிருக்காரு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. மேபி இது வந்து நிறைய பேர் நிறைய விதத்துல பேசியிருக்காங்க. அமெரிக்கா எல்லா இடத்துலயும் வந்து அவங்களோட ராணுவத்தை வச்சிருக்காங்க. இன்னைய தேதிக்கு அமெரிக்கா இஸ் த போலீஸ்மேன் ஃபார் த வேர்ல்ட். அதுதான் இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பேசப்படும், அதுதான் நடக்கும். போலீசிங் என்ன இன்னைக்கு வந்து அதான் யாரோ பேசுனது வந்து அமெரிக்கா வந்து சரிப்பா எனக்கு போர் அடிச்சு போச்சு, எல்லாரோட பிரச்சனையும் நான் என் பிரச்சனையை பாக்குறேன் அப்படின்னு உள்ள போனா அது அமெரிக்காவே கிடையாது. உன் பிரச்சனை என் பிரச்சனையா நான் வந்து உனக்கு வந்து பஞ்சாயத்து பண்றேன் அப்படின்னு இருக்கிறவன் தான் இன்னைக்கு வந்து அமெரிக்கா. நான் என்னோட பாக்குறேன் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அப்போ என்ன சூப்பர் பவர் அது மாதிரி ஆயிடுது. பிளஸ் அந்த இடத்தை எடுத்துக்கொள்வதற்காக மக்கள் மற்ற நாடுகள் இருக்கு, இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு. நீ போனீங்கன்னா டக்குனு இப்ப சைனா அப்படின்ற ஒரு நாடு உள்ள வரதுக்கு, ரஷ்யா அப்படின்னு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு 3-4 பேர் ரெடியா தான் இருக்காங்க. அதுல யார் நல்லா பஞ்சாயத்து பண்றாங்களோ அவ்வளவுதான் சூப்பர் பவர். இன்றைய தேதிக்கு வந்து அது வந்து நல்லாவோ கெட்டாவோ பண்ணிட்டு இருக்கிறது அமெரிக்கா பண்றது அப்படின்றது கன்ஃபார்ம் தான். பட் இதெல்லாம் நம்ம இன்னும் நிறைய பேசணும், வேற ஒரு நாள் பேசுவோம். நம்ம கடைசியா சொல்ல இருந்த விஷயம் இதேதான். உங்களுக்கு ஏதாவது டாபிக் பேசணும் இல்ல இதை பத்தி இன்னும் ஆராயணும் அப்படின்னு இருந்ததுன்னா ப்ளீஸ் எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மோசை டாக்ஸ்ல யூடியூப்ல நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த டாபிக் நாங்க கண்டிப்பா பேசுவோம். அதுக்கு மட்டும் இல்லாம கொஞ்சம் டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம். சர்ப்ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ், கீழ சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. உங்களை நம்பிதான் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியில இறங்கியிருக்கோம். உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். So see you again in Mosadi Talks. Bye bye.